பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சீருடை வழங்குவது என்று அரசு முடிவு செய்யப்பட்டு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அது என்ன போனார் என்று சொன்னால், சீருடை வழங்கிய உடனே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே இருக்கிற பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இதுக்கு ஒரு பொருத்தமா இல்லது, பெருசா இருக்குது, இது அளவு சரியா இல்லை என்று அதன் மீது சில குறைபாடுகள் இருந்தது. அது இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அதை கண்டறிந்து ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் நேரடியாக சென்று அளவுகள் எல்லாம் எடுத்து அதை அழகுற அதை அமைத்து தர வேண்டும் என்று ஆணை பெற்றிருக்கிறார். பொதுவாக ஒரு பழமொழியே உண்டு, ஆள் பாதி ஆடை பாதி என்று. எனவே அது பொருத்தமாக இருந்தாலும் அது அழகாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொன்னால் நான் பிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதை போல அதை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்து அந்த நிகழ்வும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுவாக இந்த வளாகம் என்பது பெண்கள் படித்துக் கொண்டிருக்கிற வளாகம், அன்பு சகோதரிகள் பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு வளாகம். இது மேல்நிலைப் பள்ளி. இன்றொன்றே நான் பாராட்ட வேண்டும், இந்த மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறந்த தலைமை ஆசிரியர் என்கிற அடிப்படையிலே அரசின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் அவருக்கு சன்மானம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதே செய்யாறிலே இருக்கிற மற்றொரு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய நிர்வாகம் சிறப்பாக அமைந்ததற்காக அந்த பள்ளிக்கும் 10 லட்சம் ரூபாய் அங்கீகரிக்கப்பட்டு 10 லட்சம் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய மாவட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பெருமை என்று கூட என்னால் சொல்ல முடியும்.